எல்லாரும் உட்கார்ந்து அடுத்து பண்ணுவோம். Everything to God in prayer.
எல்லாரும் எழுந்து வந்து அடுத்த பாட்டு போகலாம். யாவரும் வேதத்தை எடுத்து சொல்லுவோம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் என் வாயை விட்டு பிரியாதிருக்கும். இப்படியெல்லாம் செய்யலாம் கவனமாக இருப்பேன். இரவும் பகலும் இதை நியாயத்துக் கொள்வேன். இதனால் நான் வழி வாய்க்கப்படுவேன். இதனால் நான் புத்திமானாய் நடந்து கொள்வேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஏனெனில் உலகில் இருக்கிற அவனை விட என்னில் இருப்பவர் மிகவும் பெரியவர். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற தேவனுடைய வார்த்தையிலே என்னுடைய தலைப்பு என்ன அப்படின்னா டெஸ்டிங், பரீட்சை அல்லது சோதனை. இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையில சோதனையை ஜெயித்த என்ன சொல்லலாம், அவர் எல்லாவற்றிலும் அவர் சோதிக்கப்பட்டு எப்படிப்பட்ட சோதனை அவர் ஜெயித்தார். எல்லாவற்றிலும் அவர் சோதிக்கப்பட்டு சிலுவையில் முடிவு கடைசி வரைக்கும் என்ன பண்ணலாம், அவர் கீழ்ப்படிந்தவராய் இருந்து ஆனா பாவம் செய்யவில்லை. அவர் என்ன பண்ணல, பாவம் செய்யவில்லை. அப்படியாய் அவர் சோதிக்கப்பட்டு இருந்தும் அவர் பாவம் செய்யாதபடிக்கு முற்றிலுமாய் பிதாவுடைய சித்தத்தை செய்ய இந்த பூமிக்கு வந்து அவர் அவருடைய டெஸ்ட்ல என்ன பண்ணிட்டாரு, பாஸ் பண்ணிட்டாரு. ஹல்லேலூயா. அவருக்கு கொடுத்த டெஸ்ட்டை அவர் பாஸ் பண்ணிட்டார். ஸோ இன்றைக்கு நம்ம பார்க்குறோம், டெஸ்ட் அப்படின்னு சொன்னா நம்ம தேவன் நம்மிடத்துல இருந்து எதிர்பார்க்கிற காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது the purity
of your obedience. நம்ம பார்க்கிறோம் தேவனை ஒவ்வொரு நாளும் நாம் பற்றி கொண்டிருக்கிற விதத்துல நமக்கு வருகிற இந்த சோதனையில இந்த சோதனை எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னு சொன்னா தேவன் மேல வைத்திருக்கிற நம்முடைய அன்பு எப்படியா இருக்கணுமா இன்னும் தூய்மை ஆக்கப்படும்படியாய் இன்னும் பியூரிஃபை ஆகும்படியாய் அந்த பியூரிட்டிக்குள்ள கர்த்தர் நம்ம என்ன பண்றாரா நடத்தி இன்னும் போதுமான அளவுக்கு எப்படிப்பட்ட ஒபீடியன்ஸை நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார் போதுமான நிறைவான ஒரு கீழ்ப்படிதலுக்குள்ள எப்படியா இயேசு கிறிஸ்து சிலுவையில எப்படி அவர் நிறைவேற்றினார்னா முழுவதுமாய் ஃபுல்லி ஹோல் அவர் இந்த உலகத்துல வாழும் பொழுது அறக்குறையான ஒரு கீழ்ப்படிதலோடு அவர் இல்ல அறக்குறையான ஒரு அன்போடு அவர் இந்த பூமியில இல்லை எப்படி இருந்தார் அப்படின்னா பிதாவிடத்துல வைத்திருக்கிற அந்த அன்பானது இட் வாஸ் ஃபுல் இட் வாஸ் கம்ப்ளீட் அது எந்த விதத்திலும் மாறி போகவில்லை அது முழுமையாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம தேவனுடைய வசனத்துல நம்ம பார்க்கிறோம். சோ இந்த முழுமையாக்கப்படுகிற இந்த அன்பையும் இந்த பியூரா தூய்மைப்படுகிற இந்த அன்பையும் முழுமையாக்கப்படுகிற இந்த கீழ்ப்படிதலையும் தான் கர்த்தர் இன்றைக்கு டெஸ்டா நமக்கு வைத்திருக்கிறார் சோதனையா இன்றைக்கு வைத்திருக்கிறார். பிள்ளைகளுக்கும் சரி இந்த உலகத்துல காணப்படுகிற அநேக காரியங்களிலும் சரி டெஸ்ட் அப்படின்னு சொல்லி வந்தாலே அது கேட்கறதுக்கு எப்படிப்பட்டது இல்ல இனிமையான ஒரு காரியம் இல்லை. பிள்ளைங்களை கேட்டா டெஸ்ட் எக்ஸாம் எல்லாம் ரொம்ப நீங்க ரசிச்சு ருசிச்சு செய்வீங்களா அப்படின்னு கேட்டா என்ன பண்ணுவாங்க ஆன்லைன் கிளாஸ் இதுல வர டெஸ்ட் ஒண்ணுமே என்ன பண்றது இல்ல ஒரு ஈடுபாடே இல்லை அதோடு கூட ஒரு ஒத்து போகிற காரியமே இல்லை. அதே நேரத்துல நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகும் பொழுது நம்ம என்னத்துக்கு போறோம் போய் டாக்டரை பார்த்து ஹாய் எப்படி இருக்கிறீங்க உடம்பு நல்லா இருக்கான்னு கேட்டு வர்றதுக்கு இல்லை நம்மள செக் பண்ணோம் அப்படின்னு சொல்லி போகும் பொழுது அந்த இடத்துல போகும்போதே பிபி இல்லாத பிபி என்ன ஆயிடும் டக்கு 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 நடிச்சு அது ஸ்டார்ட் ஆயிடும். ஏதோ இல்லாத ஒரு வியாதி வந்தது போல டாக்டரை பார்த்து ஏதோ சொல்லிட போறாங்க அப்படின்ற என்ன ஆகும் நார்மலா ஹார்ட் பீட் ஆகுது இன்னும் ஓவரா பீட் ஆயிடும். ஸோ நம்ம அங்கே போகும்போது டாக்டர் சொல்லுவாங்க டெஸ்ட் இதை டெஸ்ட் எடு அந்த டெஸ்ட் எடு இதை பாரு இதை பிளட் செக் பண்ணு பிபி செக் பண்ணு அப்படின்னும் போது அந்த சோதனைகள் நமக்கு எப்படி இருக்கும் நம்முடைய நார்மலான லைஃப் ஸ்டைல அது ஏடாகுடமாய் மாற்றி விட்டுரும். ஆனா தேவனுடைய காரியத்துல நம்ம பார்க்கும் பொழுது டெஸ்டிங் இஸ் குட். எப்பவுமே இந்த உலகத்திலும் சரி நம்முடைய ஆவிக்குரிய விதத்திலும் சரி நாம் எடுக்கிற நமக்கு வருகிற சோதனைகள் எப்படியா இருக்கு நன்மைக்கு ஏதுவானதா இருக்கிறது. அல்லேலூயா நன்மைக்கு ஏதுவானதா. ஏன்னா ஒவ்வொரு மனுஷனும் இந்த டெஸ்ட்டை கோ த்ரூ பண்ணியே ஆகணும். ரோமர் 14ஆம் அதிகாரம் 10-12 வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது ரோமன்ஸ் 14:10-12 இப்படி இருக்க நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறது என்ன? நீ உன் சகோதரனை அற்பமா எண்ணுகிறது என்ன? நாம் எல்லாரும் கிறிஸ்துவனுடைய நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்போமே. அந்தபடி முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும். ஹalleluya. சோ இங்க சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம மத்தவங்க ஜட்ஜ் பண்றதுக்கு நம்ம யார்? ஏன்னா ஒரு நாள் தேவன் என்ன பண்ண போறார் நம்மள எல்லாம் சோதிக்க போகிறார். அதனால உட்கார்ந்து இந்த உலகத்துல மத்த மனுஷனை நம்ம சோதிக்கிறதுக்கு நம்ம யாரும் இல்லை. நம்மளே நாம என்ன பண்ணலாம் ஒவ்வொரு நாளும் சோதித்து பார்க்கணும். என் சிந்தனையை சோதித்து பார்க்கணும், என் வார்த்தையை சோதித்து பார்க்கணும், என்னுடைய செயல்களை நான் சோதித்து பார்க்கணும், என்னுடைய நடத்தையை நான் சோதித்து பார்க்கணும், என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு காரியத்தை நான் என்ன பண்ணணும் சோதித்து பார்க்க வேண்டும். ஏன்னா ஒரு நாள் என்ன பண்ண போறாரு அந்த நியாயாசனத்துல நம்ம நிற்க வைக்கும் பொழுது we all will be tested. எல்லா மனுஷனும் என்ன பண்ணுவான் சோதிக்கப்படுவான். ஹalleluya. சோ 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல கூட சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவைகள் நன்மையா இருந்தாலும் சரி தீமையா இருந்தாலும் சரி அவைகள் சோதிக்கப்படும் ஒரு நாளில். அது வாசிங்க. ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். ஹalleluya. சோ கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பதாக ஒரு நாள் வெளிப்பட வேண்டும். அதற்கு முன்பதாக இந்த பூமியில வெளிப்படுகிற நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னா இந்த நியாயாசனத்துக்கு போகிறதுக்கு முன்பதாக நமக்கு இந்த பூமியில வருகிற எல்லா சோதனைகளையும் எப்படியா எண்ணி
கீழ்ப்படிதல்ல முழுமைப்படும்படியாய் நம்ம என்ன பண்ணோம்? ஒவ்வொரு நாளும் grow ஆக வேண்டும். இன்னும் 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 நம்ம grow ஆகணும். ஏன்னா தேவனுடைய வார்த்தையில அவருடைய அன்பும் கீழ்ப்படிதலையும் நம்ம எண்ணினவர்களா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணணும்னா அவருடைய டெஸ்டுக்கு ரெடி ஆகணும். ஏன்னா இஸ் வெரி 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 சீரியஸ் about his relationship with you and me. அவருக்கும் நமக்கும் இருக்கிற இந்த ஒரு உறவுக்குள் அவர் எப்படி இருக்கிறாரு? சும்மா ஒரு ஏடா கூடமா ஏதோ வாழ்ந்தோமா அப்படின்னு இல்ல, ரொம்ப சீரியஸா இருக்கிறார். ரொம்ப அவர் உற்று கவனித்து கொண்டிருக்கிறவரா இருக்கிறார். சோ நம்ம பார்க்கிறோம் பைபிள்ல அநேக சனங்கள் இருக்க. ஆபிரகாமை எடுத்துக்கொள்ளும் பொழுது ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 1-19 வசனத்தை பார்க்கும்போது ஆபிரகாம் எத்தனையோ வருடங்களுக்கு அப்புறம் தேவனால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டு ஈசாக்கு என்ற ஒரு மகனை பெற்றெடுத்து அடுத்ததாக நம்ம பார்க்கும் பொழுது அந்த இடத்துல அவனுக்கு தலைகால் புரியல. சோ ஜெனசிஸ் 22ல 1-19 நம்ம வாசிக்கும் பொழுது அந்த இடத்துல இதுவரைக்கும் ஆபிரகாம் கேள்விப்படாத அளவுக்கு, ஏன்னா இந்த பூமியில பார்க்கும் பொழுது எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் அல்லாதவர்கள், துர்மார்க்கத்தில் வாழுகிறவர்கள், தேவனை ஆராதிக்காம வேற ஆராதனைகளை செய்கிறவர்கள் இந்த நரபலிகளை கொடுப்பாங்க. இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பான். ஆனா தேவனை அறிந்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் சொல்றதெல்லாம் கேட்டு வாழ்ந்து கொண்டு வந்த இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில திடீர்னு ஒரு டெஸ்ட அவர் வைக்கும் பொழுது அவன் என்ன பண்ணிட்டான்? ஆடி போயிட்டான். அப்படி அவனும் மனுஷன் தான். சோ அவனுடைய நிலை எப்படியா இருந்துச்சுன்னா கொஞ்சம் கூட அவனுக்கு புரியல. ஏன்னா யாவே தேவன் என்ன பண்ண மாட்டாரு? ஒரு மனுஷனை பலி கொடுக்கும்படியாய் கேட்க மாட்டார். அதனால எனக்கு என்ன புரியல? என் தேவனை எனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அவனுக்கு எதுவுமே புரியாத ஒரு இருதயத்துல ஒரு வலி, ஒரு உடைந்த நிலைமை, அவனுடைய வாழ்க்கையில எதுவுமே புரியாத ஒரு எதுவுமே ஓட மாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்க. தலையில அவ்வளோ இருக்கிறதுனால கை கால் ஓட மாட்டேங்குது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ள அவன் தள்ளப்பட்ட நிலையில அவன் யோசிச்சு பார்க்கிறான். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட என் மகன் யாரால கொடுக்கப்பட்டது? தேவனால கொடுக்கப்பட்டது. அவர் தான் எனக்கு என்ன பண்ணாரு? ஒரு மகனை கொடுக்கிறாரு. இஸ்மாவேல் வந்தான். இவன் இல்ல, இவன் உன்னுடைய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளை இல்ல அப்படின்னு அவராதான் சொன்னாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு? இப்போ எனக்கு ஒரு டெஸ்ட் வச்சு என்ன பண்றாரு? அந்த பையனை, அந்த மகனை எனக்கு என்ன கொடு? பலியாக்கி எனக்கு கொடு என்று கேட்கிறாரு. சோ இவைகள் எல்லாம் இவனுக்கு ஒரு புரியாத புதிரா இருக்கிறது. அநேக தடவை நம்முடைய வாழ்க்கையில நமக்கு சம்பவிக்கிற காரியங்கள், நமக்கு திடீரென்று வருகிற காரியங்கள், நமக்கு வருகிற சோதனைகள் எப்படியா இருக்கு? ஒன்னும் புரிய மாட்டேங்குது. ஏன் இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்றது ஒன்னும் புரிய மாட்டேங்குது. ஏன்னா இவன் கொடுக்கிற இந்த சாக்ரிஃபைஸ்க்கு, பலிக்கு கொடுக்கிற இந்த ஈசாக்கானவன் எப்படிப்பட்டவன் அல்ல என்று பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க எடுத்து வாசிங்க. வசனம் 5:22. அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்தில் திரும்பி வருவோம் என்றார். சோ இங்கிலீஷ் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு, the lad and I will go yonder and worship. சோ அந்த lad அப்படிங்கற இடத்துல ஒரு மார்க் போட்டிருக்கு. அதுல உங்க பைபிள்ல என்ன சொல்லிருக்குன்னு பாருங்களேன். யாருக்காவது இந்த ரெஃபரன்ஸ் இருக்கிற பைபிள் இருந்தா என்ன சொல்லப்பட்டிருக்கு? lad அப்படிங்கற இடத்துல young man, ஒரு வாலிபன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம யோசிக்கிற மாதிரி இங்க லியாவோ இல்ல ரயனோ இல்ல இதோட குட்டியா இருக்கிற குழந்தைகளோ இல்ல. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? 37 வயசு கொண்ட ஒரு வாலிபன். அப்படிப்பட்ட பைபிள்ல வாழ்க்கை ஆரம்பிக்கிறதே 40 தான். ஸோ அப்படி யாரெல்லாம் இருந்தீங்கன்னா யாருக்கு வயசு ஆகவே ஹல்லேலூயா 40ல தான் என்ன ஆச்சு? எல்லாருக்கும் கல்யாணமே ஆச்சு. அதுக்கப்புறம் தான் அவங்க லைஃபே ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்பதான் கர்த்தர் அவங்கள 40க்கு மேல தான் எல்லாரையும் அழைச்சாரு. அதனால இங்க நம்ம பார்க்கிறோம் 37 இவன் எப்படி இருந்தா? ரொம்ப தெளிவுள்ளவனா இருந்தா, கர்த்தர் யார் என்பதை அறிந்திருந்தா, அவனுடைய தகப்பன் எப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கிறார்
பேசினாரு, இந்த மாதிரி நம்ம மகனை பலி கொடுக்கணுமா, இதுதான் எனக்கு சோதனையா அப்படின்னு சொல்லுவானா? இல்ல, வா மகனே, கர்த்தருக்கு முன்ன எனக்கு என் வயதான காலத்துல வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டு கொடுத்தாரு, இப்போ உன்னை சாவடிக்க சொல்றாரு அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போவானா? சோ அப்படி பார்க்கும் பொழுது அவனுடைய டெஸ்டிங் பார்க்கும் பொழுது ரொம்ப குழப்பமாய், ரொம்ப பதட்டமாய், ரொம்ப பயங்கரமாய், நிச்சயமா இப்ப இருக்கிற காலகட்டத்துல நம்ம பிராக்டிக்கலா யோசிச்சு பார்த்தோம்னா நமக்கு கூட இருக்கிற பிள்ளைகளே காட் ஏதாவது செய்ய சும்மா ஒரு கடைக்கு அனுப்பிட்டோம்னா சரி, சும்மா தனியாக எங்கன்னா அனுப்பிட்டோம்னா எப்படி இருக்கிறோம்? பதறோம், பயப்படுறோம், டென்ஷன் ஆயிடுறோம். ஐயோ முடியாது, ஐயோ குழந்தைக்கு முடியாது, அது முடியாது, இது முடியாதுன்னு யோசிக்கிறோம். அப்போ தேவனாகிய கர்த்தர் ஈசாக்கை உண்டு பண்ணி அவனை சாராவுடைய கர்ப்பத்துல வைத்து, அதுக்கப்புறம் 37 வயசுல நீ என்ன பண்ணிப்போ, நீ என்ன உன்னுடைய அன்புல பியூரிட்டி இருக்கா, உன்னுடைய கீழ்ப்படிதல்ல கன்சிஸ்டன்சி இருக்கா அப்படின்றத யார் பார்க்கறான்? தேவன் ஆபிரகாமை நோக்கி ஒரு டெஸ்ட்டை இங்க பண்ணுகிறாரு. சோ இங்க பார்க்கும்போது ஆபிரகாம் was speechless. அந்த இடத்துல அவனால எதுவுமே சொல்ல, ஒரு அவனுடைய மைண்ட் தான் ஓடுது தேவனுக்கு நேராய், அவனால எதுவும் வாயை திறந்து பேச முடியல. ஏன்? ஏன்னா ஏற்கனவே அவனுடைய லைஃப்ல அநேக காரியங்களை கடந்து வந்திருக்கிறான். அவனுடைய இடத்தை விட்டு வேற இடத்துக்கு வந்தான். அவனுடைய பிரயாணத்துல என்னெல்லாம் பார்த்தான்? வேதனையை பார்த்திருக்கான், சோதனைகளை பார்த்திருக்கான், அந்த இடத்துல நிறைய ஃபேமிலி பஞ்சங்களை பார்த்திருக்கான், மோசம் போகிறதை பார்த்திருக்கான், நிறைய அவன் தோல்விகளை அவன் சந்தித்திருக்கான், துக்கங்களை அவன் சந்தித்திருக்கான். இப்படிப்பட்ட ஒரு நிலையில இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப பேரபிளா இருந்துச்சு. ஓகே 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 இட்ஸ் காமன், எல்லாருக்கும் வருதுதான். இப்படிப்பட்ட ஒரு நிறைய காரியங்கள் நமக்கு நேரிடும் பொழுது ஓகே, அவங்களுக்கும் தலைவலி வருது, எனக்கும் வருது, அவங்களுக்கும் வருது, எனக்கு இது பேரபிளா இருக்கு. ஓகே, நான் ஏற்றுக்கொள்ளக்கூடியது. ஒரு சில ஏற்றுக்கொள்ள முடியாத காரியங்கள் அதை நினைச்சு பார்க்கும் பொழுது we go speechless. நம்ம வாயில வார்த்தை இல்லை. ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்றதுக்கு நமக்கு தெரியாது. ஏன்னா தேவனுக்கு எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார், எல்லாவற்றையும் அவர் புரிந்து வைத்திருக்கிறார். சோ இப்படிப்பட்ட ஒரு பயத்திலும் கன்ஃபியூஷன்லயும் போய் கொண்டிருந்த ஆபிரகாமுக்கு திரும்ப ஒரு சந்தோஷத்தை கொடுத்து, சந்தோஷம் திரும்ப அவனை விட்டு பிடுங்கப்படுகிற ஒரு அப்படிப்பட்ட ஒரு சோதனை அவனுக்கு நேரிடும் பொழுது அங்க சொல்லப்பட்டிருக்கு. எடுத்துக்கோங்க, 22ஆம் அதிகாரத்துல ஆதியாகமத்துல 2ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். இங்கிலீஷ்ல வாசிங்க. And he said, Take now your son, your only son Isaac, whom you love, and go to the land of Moriah and offer him there as a burnt offering on one of the mountains of which I shall tell you. So இங்க பாக்குறோம், தேவனுடைய வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது நேரமா கொடுக்கல, டைம் எல்லாம் இங்க கொடுக்கல. என்ன சொல்றாரு? Then he said, Take now your son. எப்போ? இப்பொழுது இப்போ. எப்போ? கீழ்ப்படிதல் எப்போ? இப்போ. அன்பு எப்போ செலுத்துறோம்? இப்போ செலுத்துறோம். அல்லேலூயா. தேவனுக்கு நாம் செலுத்துகிற அன்பு, நாம் தேவனுக்கு கொடுக்கிற இந்த கீழ்ப்படிதல் எப்போ இருக்கணும்? நான் வாழ்ந்து நான் முடிச்சு நான் அதுக்கப்புறம் ஒரு எனக்கா ஒரு மைண்ட் வரட்டும், அப்ப நான் என்ன பண்றேன்? தேவனுக்கு கீழ்ப்படிகிறேன். அப்ப நான் என்ன பண்றேன்? தேவனை ஆராதிக்கிறேன். அப்ப நான் என்ன பண்றேன்? தேவனோடு கூட இடைப்படுகிறேன். அப்படி தேவனுடைய வசனத்துல சொல்லவே இல்லை. Take now your son. உன்னுடைய மகனை இப்போ எங்க கொண்டு போ? மோரியா மலைக்கு கொண்டு போய் அந்த இடத்துல எனக்காக தகன பலியாய் ஒப்பு கொடு என்று சொல்லி தேவனுடைய வசனத்துல சொல்லும் பொழுது அந்த இடத்துல பார்க்கிறோம், அங்க ஒரு டிலே ஆன காரியத்தை நாளைக்கு போ, அடுத்த வருஷம் போ, உடம்பு சரியில்லையா அப்படின்னு சொல்லவே இல்லை. அவர் டெஸ்ட் வைக்கும் பொழுது, நமக்கு சோதனைகளை கொடுக்கும் பொழுது, இப்போ அதை நீ செஞ்சினா உனக்கு நான் என்ன பண்ணுவேன்? அதனுடைய பலனை கொடுப்பேன். So he wants to deal with us. அப்பத்துக்கு அப்பவே நம்ம கூட அவர் டீல் பண்ணும்படியாய் அவர் ஆசைப்படுகிறார். இந்த இடத்துல
ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார் இப்பொழுது. now 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல வாசிங்க. 2 கொரிந்தியர் 6:2 6:2 எடுத்து வாசிங்க. அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே. இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். எப்போ? இப்பொழுதே. now is the acceptable time. behold, now is the day of salvation. இப்பொழுதே. எப்போ சத்தியத்தை நம்முடைய காதுல கேட்கிறோமோ, எப்போ தேவ வார்த்தை நமக்குள்ளே புகுகிறதோ, எப்போ தேவ ஆவியானவர் நம்மளோடு கூட இடைப்படுகிறாரோ, that's the time. அப்பொழுதே நமக்கு அனுகிரக காலமும், அப்பொழுதே நமக்கு ரட்சணை காலம். சாரி எல்லாம் கூப்பிட்டு சி கொஞ்சம் அப்படி ஏதாவது செய்ய அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவான்? just finish this. we 2 minutes இது முடிச்சிட்டு வந்துடுறேன். இது முடிச்சிட்டு பிள்ளைங்களை கூப்பிட்டு எப்படி என்ன சொல்லுவாங்க? 5 minutes 10 minutes இல்லைன்னா சில டைம்ல காதே கேட்காது. கூப்பிட்டே இருந்தா அப்படியே ஒரு காது கேட்கல இப்போ கூப்பிட்டேன் அப்படின்னா I was fully in this. தேவனுடைய வார்த்தை சொல்லுது be fully in this, not fully in that. இது சிறு பிள்ளைகள், அவங்களுக்கு நம்ம என்ன பண்றோம்? கற்றுக் கொடுக்கணும். ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்றோம்? ஒவ்வொரு வாட்டியும் அவங்களுக்கு ட்ரெயின் பண்றோம். ட்ரெயின் எப்படி பண்றோம்? காதுல விழுத நான் பேசுறது அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட போய் பேசுறோம். அதையோ மீறி நாங்களாம் என்ன பண்றோம்? கோபமா வந்து திட்டுறோம். அதையும் மீறி நாங்களாம் அந்த இடத்துல தொடப்பமோ கரண்டியோ கத்தியோ என்ன இருக்கோ அதை எடுத்து வீசிடுறோம். ஆனால் காட் என்ன பண்றதுல அப்படி வீசினார்னா நம்ம இருப்போமா? யோசிச்சு பாருங்க. நம்ம என்ன பண்றதுல இன்னைக்கு சிறு பிள்ளைகளுக்கும் சரி, நம்ம பெரியவர்களுக்கும் சரி, நம்ம கர்த்தர் நம்மளோடு கூட இடைப்படும் பொழுது அந்த இம்மீடியட் நவ் இப்பொழுதே அப்படின்ற அந்த காலகட்டத்திற்கு நாம் வர வேண்டும். ஏன்னா பைபிள்ல தெளிவாய் அநேக வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 7-8 வசனம். எபிரேயர் 3, Hebrew 3:7-8. ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்கள். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்தரத்திலே கோபமூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்க சோதனை நாளிலே அவருடைய இருதயத்தை என்ன பண்ணாங்க? கடினப்படுத்தினது போல. அவர் கூப்பிடும்போது வராத நேரத்துல வீட்டுல அப்பா அம்மா அடிப்பாங்க. ஆனா காட் அடிச்சா நம்ம என்ன பண்ண முடியாது? தாங்க முடியாது. அதனால நமக்கு என்ன பண்றாரு? அவருடைய கிரேஸை எக்ஸ்டெண்ட் பண்றாரு. அந்த கிரேஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணும் பொழுது அதை நம்ம என்ன பண்ணக்கூடாது? லேசாக எண்ணக்கூடாது. ஹல்லேலூயா. அவருடைய கிருபையை நம்ம எப்படி எடுக்கக்கூடாது? அலட்சியமா எடுக்கக்கூடாது. சோ அந்த காலத்துல அவர்கள் செய்யும் பொழுது இம்மீடியட்லி அவங்களுக்கு என்ன ஆச்சு? தண்டனை கிடைச்சிச்சு. ஆனா இன்றைக்கு நமக்கு ஏன் அவருடைய கிருபையும் தயவையும் எக்ஸ்டெண்ட் பண்றாரு அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்துல இந்த மூச்சு லேப்டாப் அடிக்கிற வரைக்கும் தான் நமக்கு என்ன இருக்கு? நேரம் இருக்கிறது. ஒன்ஸ் அது போயிடுச்சுன்னா அங்க நியாயாசனத்துக்கு முன்பதாக போய் நிற்க வேண்டும். அதனால அவருடைய வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதே 15ஆம் வசனத்தை வாசிங்க. அந்த அதிகாரத்திலே 3ஆம் அதிகாரத்துல இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகி, இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் கோபம் ஊட்டுதலில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லி. ஹல்லேலூயா. உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். இந்த சோதனை அப்படின்றதுக்கு அர்த்தம் நான் சொன்னேன். அவருடைய அன்பில நம்ம தூய்மைப்படுகிறதும் இன்னும் விருத்தி அடைகிறதும் அவருடைய கீழ்ப்படிதல்ல இன்னும் முழுமைப்படுகிறது. சோ இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், டுடே இஃப் யூ டு நாட் ஹியர் மை வாய்ஸ், அப்ப என்ன பண்ற? உன்னுடைய இருதயத்தை அன்று அவர்கள் கடினப்படுத்தினது போல உன்னுடைய கீழ்ப்படிதல்ல என்ன இல்ல? முழுமை இல்ல. ஹல்லேலூயா. முழுமை காணப்பட மாட்டேங்குது. அன்பு முழுமையாக இல்ல. அதனால தான் நீ என்ன பண்ற? அதுல கவனம் செலுத்துல. யோசிச்சு பாருங்க, நம்ம எதுல அதிக அன்பு வச்சிருக்கிறோமோ அதை நம்ம என்ன பண்றோம்? தினந்தோறும் அதுக்கு கீழ்ப்படி. ஒரு உதாரணமா ஒரு போனே எடுத்துக்கோங்க. அது கூப்பிடலனாலும் என்ன பண்றோம்? ஓடுறோம் அதுக்கிட்ட. ஏன்னா அது மேல
எங்க இருக்குன்னு தேடுறோம். எல்லாமே சேர்ந்துதான், எனக்கும் சேர்ந்துதான் சொல்றேன். நம்ம என்ன பண்றோம்? எல்லா இடத்துக்கும் தேடுறோம், மிஸ்ட் கால் கொடுக்குறோம். கிடைக்கலன்னா அதுக்கப்புறம் அது சைலண்ட் ஆயிருந்தா அது வேற வழி. போய் தேடி தலைவலி வந்து ஐயோ இங்கே தானே வச்சேன். ஏன்னா அது நமக்கு தேவைப்படுகிறது. கர்த்தர் இந்த பூமியில நமக்கு கொடுத்த ஒரு ஆசீர்வாதம் தான், அது நமக்கு சாபமாய் மாறக்கூடாது. ஹல்லேலூயா. எந்த ஆசீர்வாதமும் நம்ம தேவனுக்கு கொடுக்கிற நேரத்தையும் அன்பையும் திருடக்கூடாது. ஹல்லேலூயா. அப்போ அது சாபமாய் மாறக்கூடாது. அதனால தான் சொல்றாரு, do not harden your heart. எப்படி நம்ம நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்துவோம் அப்படின்னா, இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நேரத்தை செலுத்தி தேவனை மடியில விடும் பொழுது அந்த டெஸ்ட்ல நம்ம என்ன பண்ண முடியாது? பாஸ் பண்ண முடியாது. 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் அந்த எதிரே பாருங்க. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்கள் ஆகி உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று வெகு காலத்திற்கு பின்பு தாவீதின் சங்கீதத்திலே சொல்லியிருக்கிறபடி இன்று என்று சொல்வதினாலே பின்னும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். என்ன பண்றாரு? இன்றும் அப்படின்னு சொல்லி இன்னொரு நாளை கூட்டியிருக்கிறார். இன்னைக்கு சொல்றாரு, இன்னைக்கு கீழ்ப்படிங்க அப்படின்னு சொன்னா திரும்ப என்ன பண்ணுவாரு? திரும்ப ஒரு நாளை வச்சிருப்பாரு, ஆனா everyone has a set time. சரியான ஒரு போதுமான அளவுக்கு நேரத்தை தேவன் வைத்திருப்பார். அதுக்கப்புறம் அந்த நேரம் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. சோ இன்று என்று சொல்லுகிற இந்த நாளில் நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தாமல், பைபிள் எழுதியிருக்கிறபடி யாக்கோபு, ஜேம்ஸ் chapter 4 verse 13 and 14, யாக்கோபு 4:13-14 வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இன்ன பட்டணத்திற்கு போய் அங்கே ஒரு வருஷம் தங்கி வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுவோம் என்கிறவர்களே கேளுங்கள். நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமற் போகிற புகையை போல் இருக்கிறது. இன்னைக்கு ஒரு பாட்டு பாடணும். என்ன பாட்டு? இங்கிலீஷ்ல ஒரு பாட்டு. அது எப்படி இருக்கா? நம்முடைய லைஃப்லாம் வேப்பர் மாதிரி இருக்கு. அதான் இங்க சொல்லப்படுது. அது பார்க்கும் போதே சொன்னேன், கர்த்தாவே இன்னைக்கு இருக்கிற அந்த வசனத்துடைய வார்த்தால அப்படியே இருக்கு, ஒரு கன்ஃபர்மேஷன் மாதிரி. சோ நம்முடைய லைஃப் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, இட்ஸ் லைக் a vapor. இப்போ இருந்த கொஞ்ச நேரத்துல disappear ஆகக்கூடிய ஒரு நிலைமை. இப்படிப்பட்ட ஒரு நிலைமையை நம்ம என்ன பண்றோம்? today or tomorrow we will go to such and such a city, spend a year there, buy and sell and make a profit. அப்படின்னு யோசிக்கவே கூடாது. நாளைக்கு பார்த்துக்கலாம், சபைக்கு போய்க்கலாம், நாளைக்கு தேவனை ஆராதித்துக் கொள்ளலாம், நாளைக்கு அவரோடு கூட இடைப்பட்டுக் கொள்ளலாம் அப்படின்ற நாளைக்கு அப்படின்றத எதையோ ஒத்தி வைக்காதபடிக்கு இன்றைக்கு அவர் நம்மளை அழைத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா இன்றைக்கு நம்ம அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவருடைய வார்த்தைக்கு நம்ம மதிப்பு கொடுத்து ஆக வேண்டும். அவரை நம்ம என்ன பண்ணணும்? go to now அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த நவ்ல நம்ம நிற்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் அந்த இடத்துல ஆபிரகாம் செய்த ஒரு காரியம். அவன் தேவன் சொன்னாரு, சொன்ன உடனே எல்லாவற்றையும் மைண்ட்ல என்ன பண்ணுது? அநேக காரியம் ஓடிட்டு தான் இருக்கு. ஏன்னா நம்மளுக்கு சோதனை, பிரச்சனைகள், கண்ணீர் வரும் பொழுது கண்டிப்பா அந்த நேரத்துல ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்டா சாப்பிடுவோம், பாத்ரூம் போனோம்னா போவோம், எங்கன்னா வெளியே போனோம்னா போவோம். யாராவது அதை பிடிச்சி இல்ல நான் செய்ய மாட்டேன், ஏன்னா எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சோதனை இருக்கு அப்படின்னு நம்ம நிறுத்தி இருக்கிறோமா? இல்லவே இல்லை. ஆனா எதை நிறுத்திடுறோம்? செவிக்கிறத நிறுத்திடுறோம், துணிக்கிறத நிறுத்திடுறோம், கர்த்தரை தேடுறதை நிறுத்திடுறோம், அவருடைய எல்லாம் அவருக்கு கொடுக்க வேண்டிய எல்லாவற்றையும் என்ன பண்ணிடுறோம்? நிறுத்திடுறோம். ஏன்னா சரீரத்திற்கு அதிகமாய் நம்ம நம்முடைய வாழ்க்கையில நேரம் கொடுக்கறதுனால, அதை அதிகமாய் பற்றி கொண்டிருக்கிறதுனால என்ன பண்ணிடுறோம்? மற்ற காரியங்களை சரியாய் செய்துட்டு அழுதுட்டே கூட நின்று என்ன பண்றோம்? பாத்திரம் கழுவிடுறோம். சொன்னா அப்படியே என் வாழ்க்கையில நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அழுதுட்டே வீடை கூட தொடச்சிருவோம், எல்லாமே செஞ்சிருவோம். நான் அழுதுட்டே ஏன் கர்த்தாவே நான் இப்போ சொல்லியிருக்கீங்க, இப்போ உங்களோடு கூட இடைப்பட அதெல்லாம் ஆபிரகாம் செஞ்சு அழுதுட்டே உள்ள கதறிட்டே குமரிட்டே அவனுக்கு எப்படி வெளியே காட்டணும்னு தெரியல. ஆனா என்ன பண்ணா? எல்லாமே உள்ள வைத்து அவனுங்களை ரெடி பண்ணான், அவனுடைய மகனை ரெடி பண்ணான், அங்க இது தகன பலிக்கு தேவையான விறகெல்லாம் ரெடி பண்ணான், டாங்கி
ஹalleluya. எப்படி என்ன தெரியாது. நான் என்ன பண்ணிட்டேன்? கர்த்தரை சார்ந்துட்டேன், அவரை நம்பிட்டேன், அவரை பற்றி கொண்டிருக்கிறேன். somehow is going to help me. எப்படியோ அவர் என்ன பண்ண போறாரு? எனக்கு உதவி செய்ய போறாரு. என்ன பண்ணிட மாட்டாரு? கை விட மாட்டாரு. என்னை விட்டு விலக மாட்டாரு. ஹalleluya. ஏன்னா ஆபிரகாமை தேவனை அழைக்கல, தேவன் தான் வந்து ஆபிரகாமை அழைச்சார். ஹalleluya. அதனால அவனுக்கு தெரியும் தேவன் என்ன பண்ண மாட்டாரு, என்ன கை விட மாட்டாரு. என்னுடைய பேக் ஸ்லைடிங் நான் எந்த விதத்துல இப்படிப்பட்ட ஒரு யோசனைக்கு என்ன பண்ண மாட்டேன், பின்வாங்கி என்ன போக மாட்டேன், முன்னேறி செல்வேன். அப்போ தேவன் அவனுடைய அந்த நொறுங்கி போன ஒரு இருதயத்தை அவர் பார்த்தார். ஹalleluya. அவ்வளோ மனம் கசந்து, அவ்வளோ ஒரு டிப்ரெஷன்ல, அவ்வளோ ஒரு அவர் தோல்வியில, அவ்வளோ ஒரு கண்ணீர்ல, ஏன்னா அவன் மகனை அவ்வளவா நேசித்தார். ஹalleluya. அப்போ அவனால தாங்க முடியல. பைபிள் எழுதிருக்கு, டியூட்ரானமி உபாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல, உன் தேவனாகிய கர்த்தரை எப்படி நீ அன்பு செய்யணுமா? உன் முழு இருதயத்தோடு, உன் முழு ஆத்துமாவோடு, உன் முழு பலத்தோடு. அதுதான் அவன் செஞ்சான். முடியல, ஆனாலும் அவன் அந்த இடத்துல in his difficulties, அவனுடைய அப்படிப்பட்ட ஒரு சோதனைகள் பிரச்சனைகள் நடுவிலும் தேவனை சார்ந்தவனாய், தேவனை பற்றி கொண்டவனாய், தேவனை அவனுடைய வழிகளில் இன்வால்வ் பண்ணவனாய் அவன் தொடர்ந்து என்ன பண்ணான்? அவன் நடக்க ஆரம்பித்தான். அவனுடைய சேலஞ்சஸ், இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவோ சேலஞ்சஸ் நம்முடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், எவ்வளவு பிரச்சனைகளை பார்க்கிறோம், எவ்வளவு சூழ்நிலைகள், எவ்வளவு பண பற்றாக்குறைகளை நம்முடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். ஆனாலும் நமக்கு என்ன இருக்கக்கூடாது? அந்த இடத்துல பின்மாற்றம் இருக்கவே கூடாது. நம்முடைய வாழ்க்கையில என்ன இருக்கக்கூடாது? பின்மாற்றம் இல்லாதபடிக்கு இப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ரகிள் நமக்கு இருக்கும் பொழுதும், ஏன்னா பைபிள்ல நம்ம வாசிக்கிறோம் அநேக இடத்துல இப்படிப்பட்ட சூழ்நிலைகளின் மத்தியிலே, இப்படிப்பட்ட சோதனைகளின் மத்தியிலே தேவனை பார்த்து இட்ஸ் டூ மச் லார்ட், ஏன்னா இதுல இருந்து வெளியே கொண்டு வாங்க அப்படின்னு கேட்காதபடிக்கு இதை தாங்குற பலனை கொடுங்க, தப்பி செல்ல வழியை செய்யுங்க. ஏன்னா நிறைய தடவை நம்மள ஒரு சில இடத்துல இருந்து தூக்கி வெளியே விட்டுறாரு. ஒரு சில நேரத்துல நம்ம என்ன பண்றாரு? he makes us go through. அது அறுக்கும் பொழுது, அது கட்டாகும் பொழுது, அதை go through பண்ணுகிற அந்த ஒரு வேதனை இருக்கு, இட்ஸ் ஹெவி. அதை அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும். ஏன் எனக்கு தெரியாது, அவருக்கு தெரியும். நம்ம அப்படிப்பட்டதை காட் நம்மளுக்கு அனுபவித்து நம்மளை நாம போகும் பொழுது அப்பதான் அந்த இடத்துல ஒரு அற்புதத்தை நம்ம பார்க்க முடியும். ஹalleluya. அப்பொழுதுதான் அந்த இடத்துல இங்க அவன் அதிசயத்தை பார்க்கிறான். அவனுடைய சூழ்நிலைகள் பார்க்கும் பொழுது எல்லாமே ஏடாகுடமா இருந்து அந்த இடத்துல தேவனுடைய நாமம் மகிமைக்கு என்று அந்த சூழ்நிலைகளை அவர் மாற்றி அமைக்க வல்லவராய் இருக்கிறார். ஹalleluya. அப்போ நம்முடைய வாழ்க்கையில வருகிற அந்த சேலஞ்சஸ் அது நம்ம என்ன பண்ணுது? தேவனுடைய கரத்துல நிற்க வைக்கிறது, அவருடைய தயவை காண வைக்கிறது, அவருடைய பலனை நம்ம ருசி பார்க்க வைக்கிறது. நம்ம ஒவ்வொரு நாள் அவருடைய தயவு எப்படி இருக்கு? நாங்க ஆரம்ப காலத்துல அந்த கட்ட ஊழியத்துல எல்லாம் பார்க்கும்போது 2 ரூபாய் கையில வச்சுக்கணும் நாங்க ஊழியத்தை செய்தது உண்டு. காசே இல்லாத ஒரு நிலையில கூட வாழ்ந்தது உண்டு. ஸோ அப்படிப்பட்ட நிலையில கூட கர்த்தரைகளை நடத்துவார். 5 ரூபாய் சிப்ஸ் வாங்குறதுக்கு 5 ரூபாய் கையில இருக்காது. சொல்லுவாங்க என்னடி பண்றது அப்படிப்பட்ட ஒரு நாட்கள்ல கூட நடத்தினேன். அது எங்களுக்கு ஒரு அந்த நேரத்துல கஷ்டமா இருந்ததாலும், அந்த நேரத்துல ஒரு மாதிரியா இருந்ததாலும் இருக்குது. ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு? காலப்போக்கில் அது அப்படியே நிலையாய் நிற்கல. we went through. பஸ்ஸுக்கு காசு இருக்காது, ஆட்டோ ஃபேரு இருக்காது. அவ்வளோ யோசிப்பேன். ஒரு சில ஆட்கள் சொல்லுவாங்க 10 பைசா கையில இல்லை. அப்படிப்பட்ட ஒரு காலங்களெல்லாம் நான் ருசி பார்த்துருக்கோம். ஓ இதுதான் சொல்லுவாங்களா ஃபேக் மினிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி. இருக்குது 2500 வீட்டு வாடகை எங்க கையில வருது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையா இருக்கும். அதுக்கப்புறம் வருஷத்துக்கு ஒரு ட்ரெஸ், அவ்வளோ எக்ஸைட்மெண்டா இருக்கும். நீங்க எப்போ வேணாலும் புது ட்ரெஸ் போட முடியாது. கர்த்தர் கிருபை கொடுத்தார். ஹalleluya. அவர் நல்லவரா இருக்கிறார். அந்த நாட்கள் நம்ம கடந்து போகும்பொழுது அது எப்படி இருந்துச்சு? ஒரு பிரியாணி சாப்பிடணும், ஐயோ ஒரு இது சாப்பிடணும், ஒரு அதை சாப்பிடணும் அப்படின்னு யோசிக்கும் பொழுது சில டைம் இல்லைன்னா பரவாயில்ல, சோ வாட் அப்படின்ற ஒரு நிலைமை. சில நேரத்துல நிறைவாக்கி கொடுத்த நாட்களும் உண்டு. ஹalleluya. அப்போ இப்படியெல்லாம் வழி நடத்தும் பொழுது
நம்ம என்ன பண்றாரு? அவருடைய தயவினால நிரப்புகிறவரா இருக்கிறார். அவருடைய பலத்தினால நம்மள இடை கட்டுகிறவரா இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை நமக்கு போதுமானதா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்றதுல அவர் என்ன செய்யல அப்படின்னு சொன்னா நம்முடைய டைம் டேபிளுக்கு ஏற்றாற் போல் அவர் கிரியையை செய்கிறதுல. ஹல்லேலூயா. அவருடைய சித்தத்தின்படி அவருடைய நோக்கத்தின்படி. அதனாலதான் சொல்றாரு நவ் இப்ப என்ன பண்ண, இப்போ என்னத்துல நீ கீழ்ப்படிந்திரு, இப்போ என்னுடைய வார்த்தைக்கு நீ செவி கொடு. சங்கீதம் 31 அதிகாரம் 15 வசனத்தை எடுத்துக்கோங்க. 31:15 Psalm 31:15. என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. என் சத்ருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும் என்னை தப்புவியும். ஹல்லேலூயா. என்னுடைய காலங்கள் எங்க இருக்கு? நான் யோசிக்கிறபடி இல்ல, நான் என்னுடைய லைஃப அமைச்சு இப்படிதான் இருக்கணும்னு சொல்றேன். அப்படிப்பட்ட ஒரு லைஃப் ஸ்டைல்ல இல்ல. ஏன்னா தேவனுடைய கரத்துல என்னை ஒப்பு கொடுத்ததுனால, அன்னைக்கு ஆபிரகாம் தேவனுடைய கரத்துல ஒப்பு கொடுத்தத எப்படி வெளிப்படுத்தினான் அப்படின்னு சொன்னா, காட் எப்ப அவனுக்கு ஒரு டெஸ்ட வச்சாரோ இமீடியட்டா செயல்பட ஆரம்பிச்சான். அப்ப செயல்படும் பொழுது காட் கூட இருப்பத, தேவன் அவனோடு கூட இன்வால்வ் ஆகி போய் கொண்டிருக்கிறத அவன் நல்லா உணரப்பட்டான். ஹல்லேலூயா. அவனோடு கூட கர்த்தர் இருந்தார். சோ அப்படி இருக்கும் பொழுது he will order our steps. நம்முடைய ஸ்டெப் என்ன பண்ணுவார்? அவர் சரிப்படுவார். சங்கீதம் 37:23-24 37:23-24. நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். ஆமென். அவருடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவன் வீழ்ந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. ஆமென். கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். ஆமென். ஹல்லேலூயா. சோ டெஸ்ட் கொடுக்கிறார் அப்படி சொன்னா நீ விழுந்து உனக்கு அடிபட்டு உனக்கு ரத்தம் வந்து அப்புறம் உன்னை உட்கார்ந்து அப்படியே வேடிக்கை பார்த்து திரும்பி ஓட விடுற தேவன் இல்ல. அவர் என்ன பண்ணுவாரா? நம்முடைய வாழ்க்கையில இவைகள் எல்லாம் நடக்கும் பொழுது the Lord upholds him with his hand. அவருடைய கரத்துல நம்ம என்ன பண்றாராம்? ஏந்தி கொள்ளுகிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. Thank you Jesus. கர்த்தருக்கு கோடி கோடி நன்றி. ஏன்னா நம்மளை அவருடைய கரத்துல இதுவரைக்கும் நம்மளை ஏந்தி நிற்கிறார். 40 அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிங்க. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். ஆமென். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். ஆமென். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி. ஹல்லேலூயா. இது ஆபிரகாமுக்கு நடந்தது. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அவருடைய லைஃப் ஸ்டைல் பார்க்கும்போது ஹாரபிள் பிட் எது அப்படின்னு சொன்னா, ஒரே பேரான குமாரனை ஒரு கத்தி எடுத்து அவனை கொல்லுகிறது. பாருங்க, நம்முடைய நிலை அப்படிப்பட்ட ஒரு நிலையில இருக்கும் பொழுது என்ன பண்ணுவோம்? பரவாயில்ல, அது ஒரு பெரிய ரொம்ப பெரிய டிஃபிகல்ட் வேலை இல்லை, ஈஸி ஜாப் அப்படின்னு செய்வாங்களா? இல்லவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலையில அவனை வைத்து பார்க்கும்போது அது அவனுக்கு ஒரு ஹாரபிள் பிட்டா இருந்துச்சு. இது எப்ப என் லைஃபை விட்டு மாறும் அப்படின்ற அளவுக்கு ஒரு நைட்மேரா இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையும் அவன் எடுக்கிற ஒவ்வொரு படியும் இட் வாஸ் ஆர்டர்ட் பை காட். தேவனால அது அமைக்கப்பட்டிருந்தது. ஒவ்வொரு ஸ்டெப்பும் அவர் அவனுக்கு ஆர்டர் பண்ணியிருந்தாரு. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது நம்ம அந்த இடத்துல எந்த விதத்திலும் அப்செட் ஆகாம கர்த்தர் சொல்லுகிற காரியத்துல ஃபோக்கஸ்டா இருந்து அந்த டெஸ்டிங் டைம்ல நமக்கு கொடுக்கிற இந்த சோதனை, இந்த ஒரு டிஃபிகல்ட் டைம்ல நம்ம தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது அவருடைய வசனத்துல எழுதியிருக்கு. 2 கொரிந்தியர் 10:13 அவர் சொல்றாரு, God will not allow you to be tempted beyond what you are able. Hallelujah. ராணிக்கு மேலாக சோதிக்கப்பட விடமாட்டார். தாங்கிட பெலனும் தப்பி செல்ல வழியும் அவர் செய்கிறார். 2 Corinthians 10:30. நாங்கள் அளவுக்கு மிஞ்சி மேன்மை பாராட்டாமல் உங்களிடம் வரைக்கும் வந்து எட்டத்தக்கதாக தேவன் எங்களுக்கு அளந்து பகிர்ந்த அளவு பிரமாணத்தின்படியே மேன்மை பாராட்டுகிறோம். ஹல்லேலூயா. அவர் அது தாங்குற பெலனும் நமக்கு தப்பி செல்லுகிற வழியும் அவர் செய்திருக்கிறவராக இருக்கிறார். தமிழ்ல வேற வசனம் நினைக்கிறார். ராணிக்கு மேலாக நம்ம என்ன பண்ண மாட்டார்? அவரு சோதிக்கப்பட விட மாட்டார். ஸோ நம்முடைய இப்படிப்பட்ட ஒரு சர்க்கம்ஸ்டான்சஸ், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள்ல அவர் என்ன பண்றாரு? நம்முடைய தாட்ல நமக்கு அவருடைய
சத்தியத்தை கொடுத்து நம்முடைய வார்த்தையில நம்முடைய லைஃப் ஸ்டைல எல்லாமே தேவன் எப்படி ஆபிரகாமை வழி நடத்தினாரோ அவருடைய ஹெல்ப் கொடுத்து அவனை நடத்தும் பொழுது his faith was increased. அப்போ அந்த சோதனை நாட்கள்ல அவனுடைய விசுவாசம் என்னாச்சு? வளர ஆரம்பித்தது. 22:10 வாசிங்க. ஜெனசிஸ் ஆதியாகமம் 22:10. பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். பாருங்க, ஆபிரகாம் தன்னுடைய குமாரனை வெட்டும்படிக்கு எந்த அளவுக்கு தேவன், எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு தேவன் அவனை கொண்டு சென்றிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நம்முடைய லைஃப்ல அநேக தடவை திங்ஸ் ஹேப்பன்ஸ். அது எப்படி இருக்கு? நமக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. ஒரு ஏதாவது ஒரு இடத்துல போய் உட்காரணும் அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு இடத்துல உட்காரணும் அப்படின்னா அந்த ஒரு கம்ஃபர்டபுள் ஃபீலிங் இவனுடைய லைஃப் என்ன இல்லை. அவன் வாழ்கிற, இப்போ அவன் போற, அவன் செய்கிற எந்த ஒரு காரியமும் எப்படி இல்லை, எனக்கு ரொம்ப உற்சாகமா இருக்கு, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, நான் இதை முழு இருதயத்தோட செய்யறேன் அப்படின்ற நிலைமையில அவன் இல்லவே இல்லை. ஆனா அவனுடைய டெஸ்டிங் எப்படி இருந்துச்சு? ரொம்ப இட் வாஸ் அன்கம்ஃபர்டபிள் சிச்சுவேஷன்ஸ். அவனுடைய வாழ்க்கையில ரொம்ப அவனால அதை ஜீர்ணிக்க முடியாத அளவுக்கு அவனுக்கு அந்த நிலைமை இருக்கும் பொழுது அந்த கத்தியை எடுத்து அதை அவனுடைய மகனை அடிக்கிற அந்த நேரத்துல எதை வெளிப்படுத்துகிறான் அப்படின்னு சொன்னா, கர்த்தாவே, உன்னதத்தின் தேவனே, உயர்ந்த அடைக்கலமே, இந்த ஈசாக்க நீங்க தான் எனக்கு கொடுத்தீங்க. உங்களுடைய அன்பில் நான் என்ன பண்றேன்? நான் முழுமையா இருக்கிறேன்றத வெளிப்படுத்துகிறேன். உங்களுடைய வார்த்தைக்கு நான் என்ன பண்றேன்? என்னுடைய கீழ்ப்படிதலை முழுமைப்படுத்துகிறேன் அப்படின்ற ஒரு விசுவாசத்துல அந்த கத்தியை எடுத்து அவன் என்ன பண்றான்? அவன் அடிக்க போகிறான். அப்படிப்பட்ட ஒரு நேரத்துல வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய தூதரானவர் வானத்தில் இருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டான். அவன் இதோ அடியேன் என்றார். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். யாருக்கு பயப்படுகிறவன்? தேவனுக்கு பயப்படுகிறவன் அப்படின்றத இப்பொழுது, அதை எப்ப சொல்லல, அவனை எழுப்பி தூக்கத்துல இருந்து எழுப்பி கொண்டு போகும்போது சொல்லல, அவனை இந்த மாதிரி சாக்ரிஃபைஸ்க்கு நம்ம போறோம் சொல்லும் போது அப்படிப்பட்ட நேரத்துல சொல்லல, அவனை கட்டி அவனை அந்த எல்லாம் கட்ட அந்த விறகு மேல வைக்கும் போது, பலிபீடத்தின் மேல வைக்கும் போது சொல்லல, எப்ப சொல்றாரு? கத்தி எடுத்து. சோ அந்த அளவுக்கு இன்றைக்கு தேவன் நம்மளோடு கூட இடைப்படுகிறவரா இருக்கிறார். அவர் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு, நீ தண்ணீர்ல கடந்து போகும் பொழுதும் என்ன பண்ண மாட்ட? மூழ்காது இருப்ப. நீங்க அக்கினியில நடக்கும் பொழுதும் எழுந்து போக மாட்டேன். சோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும், அப்படிப்பட்ட ஒரு நிலைமைகள் உனக்கு வந்திருந்தாலும் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உன் கூடவே இருப்பேன். ஹல்லேலூயா. I am with you. அந்த மாதிரி நேரத்துல நான் உன் கூடவே இருப்பேன். தேவன் நம்மளோடு கூட இருப்பார். ஆபிரகாமோடு கூடவே இருந்தார். ஆபிரகாமுக்கு அந்த இடத்துல வெளிப்பட்டார். ஆபிரகாம் அந்த இடத்துல அவன் எப்படியா தேவனை இன்வைட் பண்ணினான் அப்படின்னு சொன்னா, தேவன் சொன்ன எல்லா வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, Lord, I invite you for all that you have said to me. நீர் எனக்கு சொன்ன எல்லா வார்த்தைக்கும் நான் கீழ்ப்படிகிறவனாய் உம்மை என்னுடைய மத்தியில நான் என்ன பண்றேன்? நான் இன்வைட் பண்றேன். ஏன்னா நீங்க சொன்னதை நான் செய்ய போறேன். ஹல்லேலூயா. சோ அப்படியே அவன் தேவனை அந்த இடத்துல வைத்திருந்ததுனால பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு, தாவீது சொல்றான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயப்படேன். ஒரு பாட்டு இருக்கு இல்லையா? நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதால பயப்பட மாட்டேன். ஹல்லேலூயா. எனக்கு விரோதமாய் 1000ங்களும் 10,000கள் எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் நம்மளோடு கூட இருக்கிறார். சோ இந்த இடத்துல தாவீதுடைய லைஃப்ல அவர் கூட இருந்த அதே தேவன் இந்த இடத்துல ஆபிரகாமோடு கூட இருந்தார். அது சங்கீதம் 23:4 தெரியாதவங்களுக்கு எழுதி வைத்துக் கொள்ளுங்க. பவுலும் சீலாவோடு கூட இருந்த தேவன் அவர்களை அடிச்சு அவர்களை
பண்ணாங்க? தேவனை துதிக்க ஆரம்பித்தாங்க. ஹல்லேலூயா. சோ அப்படிப்பட்ட ஒரு சர்க்கம்ஸ்டான்சஸ்ல, அப்படிப்பட்ட ஒரு பலவீன நேரத்துல யார் இருக்கிறாங்க? தேவன் அவர்களோடு கூட இருந்தார். அதே தேவன் இன்றைக்கு இங்க இருக்கிற நம்ம ஊரோடு கூட இருக்கிறார். எப்ப நம்ம தேவன் இல்லைன்னு சொல்லி இந்த சவுல் ராஜா மாதிரி அவன் ஒரு தகன பலியை வச்சு வெயிட் பண்ணிட்டே இருந்தான் சாமுவேல் சொல்லி. ஆனா நேரம் எடுத்த உடனே ஒரு பயம் வந்துச்சு. அவங்கெல்லாம் வந்து என்ன சாகடிச்சிருவாங்களா, எல்லாம் எனக்கு விரோதமா ஜனங்க வந்துருவாங்களா, அப்ப தேவனுக்கு நான் வெயிட் பண்ணணுமா, நான் என்ன பண்ணிடுறேன், ஐ வில் டூ மை ஓன் ஒர்க் அப்படின்னு சொல்லி அவன் கத்தி எடுத்து சாமுவேல் வரதுக்கு முன்னாடி அந்த தகன பலியை ஒரு அவசர முடிவு எடுத்துட்டான். இது இல்லை டெஸ்டிங். தேவன் நம்மளை டெஸ்ட் பண்ணும்பொழுது we need patience. அந்த இடத்துல பொறுமை தேவைப்படுகிறது. அந்த பொறுமையோடு, சகிப்பு தன்மையோடு, விசுவாசத்தோடு நம்ம தொடர்ந்து 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 நம்ம நடக்கும் பொழுது தேவன் சொல்றாரு, நான் கூட இருக்கிறேன். நான் கூட இருந்து எங்க there is no way, நான் என்ன பண்ணுவேன், வழியை உண்டு பண்ணுவேன். வழி இல்லாத இடத்துல நான் என்ன பண்ணுவேன், வழியை உனக்கு உண்டு பண்ணுவேன். நான் உனக்கு பெரிய காரியங்களை செஞ்சு உன்னுடைய நடுவில் இருந்து உன் பிரச்சனைகளை போக்கி, அது if it brings more delay it will bring more glory. delay ஆனாலும் என்ன ஆகும், அதிக மகிமையை கொண்டு வருகிற அளவுக்கு. ஏன்னா பிரச்சனைகளின் மத்தியில தான் அவர் அற்புதத்தை செய்ய முடியும். நமக்கு யாருக்கும் தெரியும், தானியேலுடைய வாழ்க்கையில பிரச்சனைகளின் மத்தியில எங்க தள்ளப்பட்டான், அவன் சிங்கத்தின் குகையில தள்ளப்பட்டான். அது வெளியே இருக்கும்போது செய்யல. சில நேரத்துல when you go through, நம்ம அதனுடைய நடுவிலே போகும்போது ஷத்ராக் மேஷாக் அபேத்நேகோ அவ்வளவு விசுவாசமா, என் தேவன் எங்களை காப்பாற்றுறாரோ இல்லையோ, நாங்க அக்கினியிலே விழுந்து சாகிறோமோ இல்லையோ, என் தேவன் வராரோ இல்லையோ, நான் என்ன பண்ண மாட்டேன், நான் நீ சொல்ற காரியத்தை செய்ய மாட்டேன். ஹல்லேலூயா. அந்த இடத்துல டெஸ்டிங் எதை வெளிப்படுத்துது அப்படின்னா, என் தேவன் மேல் நான் எவ்வளவாய் அன்பு வைத்திருக்கிறேன், நான் எவ்வளவாய் அவருக்கு கீழ்ப்படிய முடியாது, என்னை முழுமையாய் அர்ப்பணிக்கிறேன் அப்படின்றத இந்த இடத்துல வெளிப்படுத்தக்கூடியதா இருக்கிறது. அதனாலதான் சொல்றாரு, நான் உனக்கு என்ன பண்ணுவேன், நான் உனக்கு சகாயம் செய்வேன், நான் உன்னோட கூட இருப்பேன், நான் உனக்கு வழி நடத்துவேன் அப்படின்றது நமக்கு எப்ப தெரியும், ஒரு சிக்கானதான் நமக்கு என்ன வேணும், அந்த ஹீலிங்குடைய அருமை தெரியும். அப்ப அவர் ஹீலர், காடுடைய ஹீலர் அப்படின்றத எப்ப நம்ம தெரிஞ்சுக்கிறோம். எனக்கு ஜுரம் வந்து என்னால முடியாத ஒரு சூழ்நிலை, டாக்டரால கைவிடப்பட்ட ஒரு நிலையில, டாக்டர் சொல்லி அது எல்லாமே முடிஞ்சிச்சுன்னு சொல்ற அப்படிப்பட்ட ஒரு நிலையில, எனக்கு பசியான ஒரு நேரத்துல எனக்கு சாப்பாடு வேணும், ஆனா என் வீட்டுல ஒண்ணுமே இல்லை, பலவீனமா இருக்கிற, ஆனா அவருடைய பலம் எனக்கு தேவைப்படுது. இப்படிப்பட்ட நேரங்கள்ல தான் அவர் என் கூட இருக்கிறாரு அப்படின்றத அவர் வெளிப்படுத்துவார். இப்படிப்பட்ட நேரத்துல தான் அவர் என்ன பண்ணுவார், நமக்கு அற்புதங்களை செய்வார். நம்ம எப்போ ஒரு பைத்தியக்காரர்களை போல ஒரு ஃபூல் மாதிரி ஒரு இடத்துல தேவனே இல்லாதபடிக்கு, அவருடைய ஹெல்ப் இல்லாதபடிக்கு, எனக்கு இந்த சூழ்நிலை இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசணும், பட் ஐ நாட் அதுக்கு கேப்பபிள் இல்லை, நான் எனக்காக அந்த ஒரு கெப்பாசிட்டி இல்லைன்னு சொல்லி நம்ம யோசிக்கும் பொழுது அந்த இடத்துல தேவன் ஞானம் நமக்குள்ள வருது இல்லை, அப்போதாங்க அவர் நம்மளோடு கூட இருக்கிறார் அப்படின்றத நமக்கு வெளிப்படுத்துவார். ஸோ அவருடைய ஆசீர்வாதங்களும் அவருடைய வழிநடத்தல்களும் நம்முடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது when we go through all these things, இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம சில நேரத்துல அதை கடந்து செல்லணும். சில நேரத்துல கடக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணிடுவாரு, நம்மள தூக்கி அந்த இடத்துல இருந்து வெளியே விட்டுருவாரு. So for everything he has a purpose in our life. எல்லாவற்றுக்கும் நம்முடைய வாழ்க்கையில அவர் நோக்கத்தை வைத்திருக்கிறார். அன்றைக்கு ஆபிரகாமுக்கு நோக்கத்தை வைத்திருந்தார். ஈசாக்கை கொண்டு, அப்புறம் யாக்கோபை கொண்டு, அங்க சொல்லப்பட்டிருக்க ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்று சொல்லி பார்க்கும்போது ஆபிரகாமை கொண்டு இயேசு கிறிஸ்து அவனுடைய வழியிலே வந்து இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் ரட்சிப்பு நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது, ரட்சிப்பு நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஸோ தேவன் எப்படியா ஆபிரகாமுக்கு ஒரு டெஸ்ட்டை வச்சு அந்த டெஸ்ட்ல அவனை வழி நடத்தி அவனுடைய லெவலை இன்னும் உயர வைத்தாரோ, லெவலை இன்னும் கிரேட்டா அவர் நிறுத்தினாரோ, அப்படியா இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஃபேஸ் பண்ற ஒவ்வொரு காரியமும், நம்மளை நெருங்கி வருகிற ஒவ்வொரு காரியமும் அதை தேவனுக்கு நேராக நாம் செலுத்தி கீழ்ப்படிதலோடு கூட முழு அன்பை அவருக்கு நம்ம வெளிப்படுத்தி காட்டும் பொழுது அந்த இடத்துல அவர்
அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த இடத்துல தேவன் நம்மளோடு கூட இருப்பதை அவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். தேவன் அந்த டெஸ்டிங்கான அந்த டைம்ல சேலஞ்சஸ் வரும் பொழுது அதை மேற்கொள்ள நம்ம எடுக்கிற ஒரு ஸ்டெப் நம்மளை ரிவார்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. எல்லா மனுஷனையும் அதை ரிவார்ட் பண்ணும். இந்த ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்துல அதுக்கப்புறம் நீங்க வாசிச்சு பாருங்க. ஆதியாகமம் 22ல வசனம் 14 வாசிங்க. ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். ஆமென். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. 14 நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ஹல்லேலூயா. இந்த அனைத்து ஆசீர்வாதங்களுக்கு உரிமையாளர்களாக இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆபிரகாமுடைய லைஃப்ல நடந்த அந்த சம்பவங்கள் அவரை எப்படியாய் கீழ்ப்படிய வைத்ததோ, முழுமையாய் தன்னுடைய அன்பை தேவனுக்கு நேராய் வெளிப்படுத்த வைத்ததோ, அந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் ஒரு சாதாரண மனுஷனா இருந்து அவனால கீழ்ப்படிய முடியும். அவனால எல்லாவற்றையும் எதிர்த்து நிற்க தேவனுடைய துணையோடு கூட உதவியோடு கூட அவனுடைய சேலஞ்சஸை அவன் மேற்கொண்டான் என்று பார்க்கிறோம். அதே போல இன்றைக்கு இந்த இடத்துல இருக்கிற நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையில டு கோ ஹையர் லெவல், வெறும் ஆசீர்வாதத்துல மட்டும் இல்லை, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் ப்ரோக்ரஷன் நம்மளுக்கு உண்டாக முடியாது. இந்த வேலை யாவரும் எழுந்து நின்று கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஆபிரகாமை மாத்திரம் அல்ல, இன்னைக்கு நம்ம அநேக வசனத்தில் பார்க்கிறது போல ஒரு நாள் அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பதாக நாம் நிற்க நேரிடும். அதற்கு முன்பதாக இந்த உலகத்தில் நமக்கு வைத்திருக்கிற எல்லா சோதனைகளையும் மேற்கொள்ளும்படியாய், எல்லா சோதனைகளை ஜெயிக்கும்படியாய் பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு கூட தேவன் நம்மளோடு கூடவே இருப்பேன் என்று சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிற அந்த தேவனோடு கூட இசைந்து நடக்கிறவர்களால் ஆபிரகாமுக்கு ஏற்கனவே இருந்த ஆசீர்வாதத்தை விட இன்னும் அவன் வேற ஒரு லெவல்ல சென்று தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியாது. உலகத்துல இருக்கிற எல்லா ஜனங்களும் அவரை நோக்கி பார்க்கும்படியான அப்படிப்பட்ட ஒரு வானத்தின் நட்சத்திரங்களை என்ன பார்க்கும் பொழுது இந்த பூமியில் இருக்கிற மணல், திரளான மணல் அத்தனையாய் தேவன் நம்மை ஆசீர்வதித்தது போல இன்றைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற அதே உங்களையும் என்னையும் அவருடைய ஆசீர்வாதம் அப்படியாய் நிரப்பும்படியாய் இந்த நாளில் இந்த சோதனை டெஸ்டிங் அப்படின்ற இந்த காலகட்டத்தில் அது சின்னதாக இருந்தாலும் சரி, பெருசாக இருந்தாலும் சரி, சிறு பிள்ளைகளுக்காக இருந்தாலும் சரி, பெரியவர்களுக்காக இருந்தாலும் சரி, இந்த இடத்துல நம்ம எந்த வயதில் இருந்தாலும் சரி, God says now, இன்றைக்கு இப்பொழுது அப்படின்னு சொல்லுகிற அந்த வார்த்தைக்கு நாம் இசைந்து நம்முடைய செவியை சாய்த்தவர்களாய் இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் நம்மளோடு கூட இடைப்படும்படியா யாக்கோபுல எழுதியிருக்கிறபடி இதை நாளைக்கு பார்த்துக்கலாம், அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம், அடுத்த நாள் பார்த்துக்கலாங்கிற நம்ம சாக்கு போக்கு சொல்லி தேவனுடைய காரியத்தை தள்ளி வைத்து எத்தனையோ தடவை பரிசுத்த ஆவியானவர் இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட உங்களுடைய ஆவியில உணர்த்தின பொழுதும் சின்ன சின்ன காரியமா இருந்தாலும் அதை அசைக்கை பண்ணி அதை தள்ளி வைத்த ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த வேளையிலே நாம் தேவனுடைய வார்த்தையை சீரியஸா எடுத்து அவருடைய உறவும் நம்முடைய உறவும் கட்டி காக்கும்படி இஸ் வெரி சீரியஸ் இன் ஹிஸ் ஜாப். அவர் செய்கிற வேலைகளில் அவர் ரொம்ப உண்மையுள்ளவராக இருக்கிறார், அவர் நேர்த்தியானவராக இருக்கிறார். ஸோ அதுதான் நம்மகிட்ட கூட அவர் எதிர்பார்க்கிறார். இந்த மறுரூப சபையில் ஏதோ வார்த்தையை கேட்டோம், நல்லா இருந்துச்சு, ஏதோ எனக்கு புரிஞ்சிச்சு,
ஒரு சிலது புரியல, ஓவரா பேசிட்டாங்க, டைம் ஓவரா எடுத்துட்டாங்க. இப்படிப்பட்ட சில்லியான ஒரு காரியங்கள்ல நம்முடைய சிந்தனையை நம்ம வைக்காதபடிக்கு தேவ வார்த்தை நம்மளோடு கூட என்ன பேசினோ, தேவனுடைய வார்த்தை நம்மளோடு கூட எப்படி இடைப்பட்டதோ அப்படியே நம்முடைய வாழ்க்கையை தொடர்ந்து இன்னும் தேவனுடைய நாமம் மகிமைக்கு என்று வாழ வழி நடத்தப்பட அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த அந்த ரிவார்டானது எல்லாமே நம்ம செய்கிற ஒவ்வொன்றும் இந்த நாட்களில் தேவனுடைய நாமம் மகிமைக்கு என்று நாம் பாடினாலும் பேசினாலும் சாப்பிட்டாலும் தூங்கினாலும் பைபிள் எழுதியிருக்கு, எல்லாம் அவருடைய நாமம் மகிமைக்கு என்று செய்ய வேண்டும் என்று. அப்படியா இந்த இடத்துல நம்ம வந்ததும் தேவனுடைய நாமம் மகிமைக்கு, இன்றைக்கு வார்த்தையினால நிரப்பப்பட்டதும் தேவனுடைய நாமம் மகிமைக்கு. அப்படியா இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஃப்ரூட்ஃபுல்லாய் கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் இந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இன்றைக்கு இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உண்டாவதாக. ஏன்னா ஆபிரகாமின் ஆசீர்வாதத்துல சாபம் என்பது இல்லவே இல்லை. அந்த சாபம் இல்லாத வாழ்க்கையும் சாபம் இல்லாத ஒரு ஆசீர்வாதத்தையும் நாம ஒவ்வொரு நாளும் ருசித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தகப்பனை ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. அப்பா இந்த நாள்ல கர்த்தாவே உங்களுடைய வார்த்தையில இதோ நீ சொல்லியிருக்கிறபடி இதோ கர்த்தாவே ஆபிரகாமோடு கூட இருந்த தேவன் அவனை முற்றிலுமாய் நடத்தி அவருடைய விசுவாசத்தை அதிகரித்து அவனுடைய வேதனை அவனுடைய கஷ்டம் அவனுடைய சூழ்நிலையில அப்பா நீ கூட இருப்பதை அவன் உணர்ந்து உங்களை இன்வால்வ் பண்ணது போல உங்களை கர்த்தாவே இன்வைட் பண்ணினது போல இன்றைக்கு நான் எல்லாவற்றிலும் என்னுடைய லைஃபில் ஒவ்வொரு பகுதிகளில் we invite you Lord Jesus. கத்தி எடுக்கும் பொழுதும் உங்களை தான் நினைச்சிருக்கோம். ஏன்னா இன்னொரு ஐசேக்க இன்னொரு ஈசாக்க எனக்கு கொடுக்க போகிறாரு அப்படின்றது இன்றைக்கு கர்த்தாவே இதோ அவருடைய மகன் அவனிடத்துல கேட்கும் பொழுது தேவனுக்காய் அவர் ஒரு சாக்ரிஃபைஸை ரெடி பண்ணி வைப்பார் அப்படின்னு சொல்லி அவன் சொன்னது போல கர்த்தாவே இதோ இன்றைக்கு இருக்கிற எங்களுடைய ஒவ்வொருடைய அப்பா நாங்க எடுக்கிற தீர்மானங்கள், நாங்க எடுக்கிற டிசிஷன்கள், நாங்க எடுக்கிற ஒவ்வொரு கர்த்தாவே ஸ்டெப்ல நீர் மகிமை எடுத்து அதற்கு கர்த்தாவை பதிலாக எப்படி அந்த இடத்துல நீர் யாவே ஈரையா இருந்தீரோ அப்படியா இங்க இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில Lord you be the Jehovah Jireh Lord. யாவே ஈரையா இருந்து தேவைகள் யாவும் சந்திக்கப்படவும் அப்பா கர்த்தாவே இருதயத்தில் எல்லா ஏக்கங்கள் நிறைவேறப்படவும் அதே போல எல்லா விதமான உடைந்த நிலைமைகள் மாறி போக பயங்கள் நீங்கி போக கர்த்தாவே எல்லா பலவீனங்கள் இந்த வேளையில உங்களுடைய பலத்தினால் இடைக்கட்டப்பட அப்பா கர்த்தா சோர்வான இருதயங்கள் எல்லா விதமான வியாதியின் நிலைமைகள் இயேசுவின் நாமத்தினால மாறி போகட்டும். இந்த வேளையில சுகம் நிறைவாய் அப்பா ஒவ்வொருவரும் பெற்று கர்த்தாவே உடைய நாமம் மகிமைக்கு என்று உங்களுடைய அன்பிலும் கீழ்ப்படிதலிலும் நாங்கள் கர்த்தாவே பரிபூர்ணராய் அது மட்டுமல்ல நாங்கள் முழுமை அடைய எங்களை அர்ப்பணிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் ஒரு நாளும் மறவாதே. ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை காத்து கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணி அவருடைய கிருபையாக இருந்த கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை அவருடைய பிரசன்னமாக்கி அவருடைய சமாதானத்தையும் இன்றைக்கு ஆபிரகாமுக்கு கொடுத்த ஏதோ அளவில்லாத அந்த ஆசீர்வாதத்தையும் ஒவ்வொருவருக்கும் நிறைவாய் கொடுப்பாராக இயேசுவின் நாமத்தில்.